கனமழை காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் வாலாஜாபேட்டையை அடுத்த குடிமல்லூர் கிராமத்தில் இருக்கும் வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயினர். அப்பகுதியில் முறையான கால்வாய் வசதிகள் இல்லாததால் மழைநீர் தேங்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் சாலையில் மழைநீர் தேங்காத வகையில் சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காலிமேடு நிவாரண முகாம் நுழைவு வாயில் அருகே மரத்தின் மீது மின்கம்பி உரசி மின்சாரம் பாய்ந்ததால் பெரும் பரபரப்பு நேரிட்டது. இதனால் முகாமில் தங்குவதற்காக வந்த பொதுமக்கள் உள்ளே செல்ல முடியாமல் தவித்தனர். இதைத் தொடர்ந்து மின்கம்பி மீது உரசிய மரக்கிளைகள் வெட்டி அகற்றப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் தேங்கியது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்தனர். இதைத் தொடர்ந்து மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அருகே அரசு பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றி பேருந்தை மீட்டனர்.